சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது பாடுகிறார். வெளிச்சத்தை காண்பதுதான் கண்களுக்கு பிரியம். இருளிலே இருப்பது எந்த மனிதனுக்கும் ஒரு பிரியமான காரியம் அல்ல. நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்தது, வெளிச்சத்தை வர பார்த்து கொண்டிருந்த எனக்கு இருள் வந்தது என்று யோபு புலம்புவதை நாம் பார்க்கலாம். ஆனால் தாவீதால் எப்படி மரண இருளின் பள்ளத்தாக்கிலே பயப்படாமல் இருக்க முடிந்தது? காரணம், தேவன் அவனோடு இருந்தார். தேவன் ஒளியாய் இருக்கிறார். தேவன் இருக்கும் இடத்தில் வெளிச்சம் தங்கும். ஆதலால் அவர் தைரியமாக சொல்லுகிறார். சங்கீதம் 139ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும் இரவும் என்னை சுற்றி வெளிச்சமாயிருக்கும். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களை மூடினாலும் கர்த்தர் நம்மேல் வெளிச்சமாய் உதிக்கிறவர். ஆதலால் நாம் இருளை கண்டு கலங்க தேவையில்லை. நான் இருளிலே உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார் என்று நாம் தைரியமாய் சொல்லுவோமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.